பதினைந்தாம் திருப்பாவை. எல்லே இளங்கிளியே. ராகம் பேகடா, தாளம் ரூபகம். எல்லே இளங்கிளியே, எல்லே இளங்கிளியே, என்னம் உறங்குதியோ. எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ. செல்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். செல்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லைவும் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லைவும் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே, வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனே, வல்லானை மாயனே, பாடேலோ ரெம்பாவாய். இன்று மார்கழி மாதம் 15ஆம் நாள். எல்லே இளங்கிளியே என்ற பாடலில் கிளிக்கு நிகரான இளமை பொருந்தியவளே, இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உனக்காக எவ்வளவு நேரம் நாங்கள் காத்திருக்கின்றோம், எப்படியெல்லாம் உன்னை அழைக்கின்றோம், இருந்தும் நீ உறங்கிக் கொண்டே இருக்கிறாயே என்று தோழிமார் சற்று கடுமையாகவே அவளை அழைத்தனர். அப்போது அவள் கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று கூறுகின்றாள். உடனே பிற தோழியர், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கின்றது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கின்றாயா என்று சினந்து கொண்டனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கின்றது என்று கடிந்து கொள்கின்றார்கள் பிற தோழியர்கள். அவளும் சண்டைக்காரிதான், பேச்சை விட மறுக்கின்றாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகின்றீர்களே, நம் தோழியர் எல்லோரும் வந்து விட்டார்களா என்று வினவுகின்றாள். அதற்கு அவர்கள், நீயே வெளியே வந்து இங்கு இருப்பவர்களை எண்ணி பார்த்துக்கொள், இப்போது நாம் வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான கண்ணனை வணங்கி பாடி மகிழ வேண்டும், ஆகையால் உடனே எழுந்து வருவாய் என்று அழைக்கின்றார்கள். பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும்? ஒரு பாடலை இரு தரப்பினர் பாடுவது போல அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே மிக அழகாக இனிமைப்பட பாடியிருக்கின்றாள்
ஆண்டாள் நாச்சியார்.